தமிழகத்தை துயரத்தில் ஆத்திருக்கிற கரூர் சம்பவம். அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் நடத்திய கூட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் தாங்காம பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெண்கள் உட்பட 40 அப்பாவி உயிர்கள் பார்த்தீங்கன்னா பறி போயிருக்கு. அதாவது ஏன் நமக்கு வந்து 40 உயிர்கள் பறி போனதுக்கும் அந்த கூட்டத்துல நடந்த ஒரு சில அசம்பாவிதங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்ப சினிமாவிலதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த எதிர்கட்சி நம்ம கலைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீ குளிக்கிறது, பஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலை மறியல பத்தினா பண்றது, பஸ் கொளுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இப்ப ரியல் லைஃப்ல வந்து பொலிட்டிக்கல இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு ஏற்படுது. அதாவது என்ன இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் சினிமாவில இருந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்ததால இவரை பார்க்க கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லாம குடும்பங்கள், குழந்தைகள், பொதுமக்கள் சொல்லிட்டு எல்லாருமே பல பேர் வருவாங்க. இது வந்து தமிழக அரசுக்கு வந்து முன்கூட்டியே தெரியும் விஜய் அவர்கள் பார்க்க பொதுக்கூட்டத்துல வந்து பல பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம ஒரு கூட்டம் நெரிசலான இடத்தை கொடுக்கறது. அது முக்கிய இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இட நெருக்கடி. அதாவது போதுமான இட வசதி கொடுக்கல. இது ஒரு முக்கிய பாயிண்ட். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேச ஒரு சில நிமிடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா செருப்பு பறக்குது. விஜய் அவர்கள் நோக்கி பாத்தீங்கன்னா செப்பல் வந்து பாத்தீங்கன்னா பறக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்க்க வந்து தொண்டர்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவரை பார்க்கணும்னா காலையில பாத்தீங்கன்னா காத்து கிடக்குறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல வந்து மர்ம நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தோட நுழைஞ்சிருக்காங்க. அது யாருன்றது விசாரணையில் தான் தெரிய வரும். இதை தொடர்ந்து விஜய் அவர்கள் பேச ஒரு சில நிமிடங்கள்ல வந்து கரண்ட் கட் ஆகுது. அதாவது பவர் கட் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மற்ற கட்சியோட மீட்டிங் பாத்தீங்கன்னா இப்ப திமுக கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல அதிமுக கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய மீட்டிங்ல எதுவுமே கரண்ட் கட் ஆகாது. இப்ப விஜய் அவர்கள் மீட்டிங் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எல்லா மாவட்டத்திலையும் போறப்ப வந்து பவர் கட் பண்றாங்க. இது வந்து மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டான பாயிண்டாவே இருக்கு. இப்ப கரண்ட் கட் பண்ண ஒரு சில நொடிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வந்து கரண்ட் கட் ஆன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது. அதாவது போலியான ஆம்புலன்ஸ். அது உள்ள யாருமே வந்து பாத்தீங்கன்னா அட்மிட் பண்ணல, அந்த போலியான ஆம்புலன்ஸ் உள்ள விடுறாங்க. ஓகேங்களா? அந்த உள்ள ஆம்புலன்ஸ் வர டைம்ல பாத்தீங்கன்னா பொதுவா ஆம்புலன்ஸ் வந்தாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பொது அறிவு இருக்கும். ஆம்புலன்ஸ் வரவங்க எல்லாருமே அர்ஜென்ட் இருக்கும். அர்ஜென்டா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நோக்கி போறாங்க, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு எல்லாருமே வழி விடுவாங்க. இந்த டைம்ல வழி விடுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் தேவையில்லாம ஒரு தடியடி நடத்திருக்காங்க. அதாவது போலீஸ் வந்து கொடுத்துறதே பாதுகாப்பு குறைவு. இந்த விஷயத்துல இருந்து ஏன் போலீஸ் தடியடி நடத்தணும்? அதாவது விஜய் அவர்களை பார்க்க வந்து கட்சி மீட்டிங் தான், இது வந்து ஒரு போராட்டம் கிடையாது. அப்படின்ற இடத்துல போலீஸ் தடியடி நடத்துறதுக்கு வந்து பின்னாடி ஒரு சதி இருக்கு. அதாவது போலீஸ்க்கு பின்னாடி வந்து அரசியல்வாதிகள் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழும்புது. இதை தொடர்ந்து வந்து போலீஸ் தடியடி நடத்த ஆரம்பிச்ச பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னா இருந்த கூட்டம் இந்த நாலாபுரம் செதற ஆரம்பிக்கிறப்போ ஆம்புலன்ஸ் வரப்போ வழிக்கு ஏற்கனவே கூட்டம் நெரிசலான இடத்துல தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்ப கூட்டம் எங்க மக்கள் நிக்கிறதுக்கே வழி இல்லாதப்பதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து மூச்சு திணறி பாத்தீங்கன்னா அப்பா இவங்க 40 பேர் பறி போயிருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல பேர் இந்த மருத்துவமனையில இருக்காங்க. இதை தொடர்ந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சேர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி, திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா ஒரு சில வினாடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்காரு. இது வந்து மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை தெரிவிச்சிருக்கு. அப்ப நம்ம சம்பவம் நடக்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நமக்கு எழுப்புது. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுக அரசு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பண்ணக்கூடிய சதியில வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் 40 பேரோட உயிர்கள் பாத்தீங்கன்னா பறி போயிருக்கு. இவங்களுடைய அரசியலுடைய வாழ்க்கைக்காக, அதாவது உங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் இவங்க பேருக்காகவும் மக்களுடைய உயிர் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களுடைய கேவலமான அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இதுல காட்டியிருக்காங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் கட்சியில வந்து 40 உயிர் பறி போனதுக்கு திமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர், மந்திரிகள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கதறிட்டு இருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றது ஒண்ணு முக்கியம் தான். அது ஒண்ணு நம்ம தப்பு கிடையாது. அதை கதறிட்டாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில கருணாபுரம்ன்ற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு பாத்தீங்கன்னா பல பேர் 50க்கும் மேற்பட்டவர் உயிர் ஏறினாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து எந்த ஒரு திமுக முன்னாள் அமைச்சர்களும் சரி, மந்திரிகளும் சரி, எம்எல்ஏக்களும் சரி யாருமே நேரில் போய் சந்திக்கல. இதே இவங்களோட ஆட்சியில நடந்தது. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா கேவலமான அரசியல் பண்ணியிருக்காங்க. இதுல அப்பாவி ஊர்கள் பார்த்தா 40 ஊர்கள் பறி போயிருக்கு. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு, திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியும் உயிரை இந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து நிவாரண உதவிகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து செலுத்தி ஆகணும். இனிமேலாவது இந்த மாதிரி பார்த்தா உயிரிழப்புகள் பார்த்தா ஒரு கட்சி தலைவரா இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும்னு நம்ம சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். இது வந்து ஒரு கட்சி தலைவர்கள் வந்து ஒரு கட்சி தலைவரா மட்டும் பாருங்க. ஏன்னா அவங்க நம்மளுடைய ஓட்டு மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. அவங்க நமக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாருமே அரசியலுக்கு வர்றது கிடையாது. அதுல ஒரு சில பேர் தான் வந்து இருக்காங்க. அவங்க யாருன்றதை கரெக்டா பார்த்து ஒரு 2026 பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டை பாத்தீங்கன்னா கரெக்டா செலுத்துங்க.